ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ப்ராஜெக்ட் எக்ஸ். 3 குட்டி குஞ்சான் சேர்ந்து ஒரு பார்ட்டியை பிளான் பண்ணுறாங்க, மற்ற பசங்க முன்னாடி கெத்து காட்டுறதுக்காக. கடைசியாக என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். தாமஸோட 17th பர்த்டேக்காக அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸான கோஸ்டாவும் டாக்ஸும் பெரிய பார்ட்டிக்கு பிளான் போடுறாங்க. டாக்ஸ் வீடியோ கவர் பண்ணுறான், கோஸ்டா அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணுறான். அந்த பார்ட்டிக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்னும் பேர் வைக்கிறாங்க. தாமஸோட பர்த்டே அப்போ தான் அவங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டேட்டும். அதனால் தாமஸோட அப்பா அம்மா வீக்கெண்டுனால வெளியில் போகிறாங்க. தாமஸோட அப்பா தாமஸ் கிட்ட, உன் பர்த்டே அதுவுமா, வெளியில் போய் என்ஜாய் பண்ணு, உனக்கு பிடிச்சதை சாப்பிடுன்னு $40 தராரு. அத்தோட அவங்க வர வரைக்கும் தாமஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுறாரு. ரூல் நம்பர் 1, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஆட்டம் போடக்கூடாது, மேக்ஸிமம் 5 பேர் தான் இருக்கணும். ரூல் நம்பர் 2, என்னோட பென்ஸ் காரை தொடரணும்னு கனவுல கூட நினைக்காத. ரூல் நம்பர் 3, எனக்கு 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதனால என் ஆஃபீஸ்க்குள்ளே யாரையும் விடாத. இதில் 1 தப்பானாலும் உங்கள் அம்மா உன்னை கொன்னுடுவா, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. தாமஸோட அம்மா அவனோட பர்த்டேக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த மினி வேனை அவனுக்கு கிஃப்டா தராங்க. அவனை பத்திரமா இருக்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 3 பேரும் பார்ட்டிக்காக கிஃப்டா வந்த வேனை தூக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டான ஜேபியை பிக்கப் பண்ணிக்கிட்டு அந்த வேனோட ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா அவங்க ஸ்கூல்ல ஒருத்தர் நடத்தின பார்ட்டியை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பார்ட்டிக்கு யாருமே தாமஸையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட்டே பண்ணல. இவனுங்க யாரையுமே ஸ்கூல்ல அவ்வளோவா தெரியாது, இவங்க கிளாஸ் பசங்களை தவிர்த்து. அதனால தாமஸ், நம்மளும் சோக்கான ஆளு தான், அதை நம்ம நிரூபிக்கணும்ன்ட்டு அவனும் ஒரு பார்ட்டி நடத்தலான்னு முடிவெடுக்கிறான். அந்த பார்ட்டிக்கு தாமஸ் கர்பியை இன்வைட் பண்ணுறான். தாமஸும் அவளும் ரொம்ப க்ளோஸ். ஆனால் தாமஸ்க்கு அலெக்சிஸ் மேலே ஒரு கண்ணு. இதனால அவளையும் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறான். அவங்களோட கெத்தை ப்ரூவ் பண்ணோன்ட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாரையும் கோஸ்டா இன்வைட் பண்ணுறான். ஆனால் அவங்க யாருக்குமே தாமஸ் யாருன்னு தெரியல. ஆனாலும் அவங்க எல்லாரும் சரி நானும் வரேன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அவங்க வாங்கின பொருள் எல்லாத்தையும் பில்லிங் செக்ஷன் கொண்டு வரப்போ தான் அங்கே மைல்ஸை பார்க்குறாங்க. அவர் ஒரு ஆக்டர். அவரையும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணா பார்ட்டி சும்மா கலகலன்னு இருக்கும்னு அவரையும் தாமஸ் இன்வைட் பண்ணுறான். அவரும் சரி நானும் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. கோஸ்டா டீரிக்குன்றவனை பார்க்க தாமஸையும் ஜேபியையும் கூட்டிகிட்டு போகிறான். கோஸ்டா டீரிக் வீட்டில இருந்து ஒரு சாண்டா பொம்மையை அவன் வீட்டில இருந்து திருடுறான். எதுக்குன்னா அந்த சாண்டா பொம்மை அந்த பார்ட்டிக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. அவன் கிட்ட இருந்து ட்ரக்கை வாங்கிட்டு அவங்க 3 பேரும் அவங்க வீட்டில இருந்து வெளியில வந்துடுறானுங்க. கொஞ்ச நேரத்திலேயே டீரிக் அந்த சாண்டா பொம்மையை காணோன்ட்டு கத்திக்கிட்டே அவங்கள துரத்திக்கிட்டு வரான். ஆனால் அவனுங்க 3 பேரும் எப்படியோ வேன்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அவனுங்க தாமஸோட வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டு முன்னாடி 2 பொடி பசங்க நிற்கிறானுங்க. ஒருத்தன் பேர் எவர்ட், இன்னொருத்தன் பேர் டைக்லர். அவனுங்க தான் அன்னைக்கு நைட்டு செக்யூரிட்டி கார்டா கோஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கான். நைட் பார்ட்டின்றதுனால சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்கும். அதனால கோஸ்டாவும் ஜேபியும் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போய், இன்னைக்கு நைட் நாங்கள் பார்ட்டி பண்ணுறோம், சத்தம் அதிகமாக வந்தால் எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் சத்தத்தை கம்மி பண்ணிடுறோம், தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட கால் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறான். தாமஸ் கோஸ்டா கிட்ட சொல்கிறான், நம்ம பார்ட்டியை பேக்யார்ட்லேயே வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளெல்லாம் யாரும் அலோ பண்ண வேணான்னு சொல்லிடுறான். கோஸ்டாவும் ஆமாம் அதுதான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஸ்விம்மிங் பூலை ரெடி பண்ணுறாங்க. அத்தோட ஜம்பிங் ஏர் பேக்கையும் ரெடி பண்ணுறாங்க. கர்பி மட்டும் அன்றைக்கி நைட்டு பார்ட்டிக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துடுறான். மணி 8 தாண்டிடுச்சு, ஆனால் யாருமே வரல. இவங்க 4 பேர் மட்டும்தான் தாமஸோட வீட்டில் இருக்காங்க. தாமஸ் அவனோட பார்ட்டி வேஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். அப்போது அவன் வீட்டு வாசலில் கார் வர சத்தம் கேட்குது. தாமஸ் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். அவன் இன்வைட் பண்ண கேர்ள்ஸ் எல்லாரும் வராங்க, அலெக்சஸும் சேர்த்து. தாமஸ் அந்த பார்ட்டிக்குன்னு தனியாக ஒரு டிஜே வச்சு சாங்கு சரக்குன்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஃபன்ல தாமஸோட நாய்க்கு தம் அடிச்சு அது மூஞ்சிலேயே ஊதி அதை போதையாக்கிடுறாங்க. அத்தோட அதை பலூனில் கட்டி பறக்க விட்டுறாங்க. என்ன திடீர்னு பயங்கரமாக சத்தம் கேட்குதேன்னு தாமஸ் திரும்பி மேலே பார்க்குறான். அவனோட நாய் பலூனில் கட்டி பறக்க விட்டுறத பார்த்து கடகடன்னு ஓடி அந்த நாய் மேலே கட்டியிருந்த கயிறை பிடிச்சி அந்த நாயை கீழே இறக்குறான். இந்த நாயை கொண்டு போய் சேஃபாக அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் ரூமில் வச்சுட்டு, நான் ஆசையாக வளர்க்குற நாய் மேலே இப்படி பண்ணுறாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு தாமஸ் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய பஸ் வருது. அதுக்குள்ளே இருந்து ஒரே பொண்ணுங்களா வராங்க. கடைசியாக தான் ஆக்டர் மைல்ஸ் வரான். சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஆக்டரை இன்வைட் பண்ணாங்களே அவனே தான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தாமஸ்க்கு தெரிய வருது வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னு. அவ்வளோ பேர் தாமஸோட வீட்டில் இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அவன் டைனிங் டேபிள் மேலே ஏறி எல்லாரையும் வெளியில் போங்கன்னு சொல்ல போகும்போது அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பி பர்த்டே தாமஸ்ன்னு விஷ் பண்ணுறாங்க. அவன் தர பார்ட்டிக்கு தேங்க்ஸ்ன்னும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவனால் அவங்கள அங்கேருந்து வெளியில் போக சொல்ல மனசே வரல. ஆட்கள் வர வர தாமஸோட வீட்டில இருந்து சத்தம் அதிகமாகிட்டே இருக்கு. அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ராப், சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு, கம்மி பண்ண சொல்லலான்ட்டு தாமஸோட வீட்டுக்கு வரான். ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டி டைலர் ராபை உள்ள போக விடாம தடுக்கிறான். எப்படியோ ராப் காலிங் பெல் அடிச்சுட்டு அவங்க 3 பேர்கிட்டயும் பேசுறான்.
உடனே இந்த பார்ட்டியை நிறுத்துன்னு அவங்க 3 பேர்கிட்டயும் சொல்றான். அதுக்கு கோஸ்டா சொல்றான், பார்ட்டியெல்லாம் என்னால் நிறுத்த முடியாது ராப், அதுக்கு எனக்கு வேற வழி தெரியாது, நான் போலீஸை தான் கூப்பிடுவேன்னு சொல்றான். அப்போ டெய்லர் அவன் கையில இருந்து எலக்ட்ரிக் ஷாக் ஸ்டிக்கை வச்சு ராபோட கழுத்துலயே வச்சிடறான். கோவத்துல ராப் டெய்லரை மூஞ்சிலேயே அடிச்சிடறான். கோஸ்டா, நீ எதுக்கு போலீஸை கூப்பிட்றான், நானே போலீஸை கூப்பிட்றேன், நீ இவனை அடிச்சதுக்குன்னு சொல்றான். அதுக்கு ராப் சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா, இங்க நடக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதை நீ பார்க்கலையான்னு சொல்றான். ஆனா டாக் சொல்றான், நீ அடிச்சதை மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ராப் அதை கேட்டுட்டு அவனோட வீட்டுக்கு அமைதியா போயிடுறான். கோஸ்டா செக்யூரிட்டி பயலான எவர்ட் கிட்ட அவனை ஃபாலோ பண்ணு, அவன் போலீஸை கூப்பிட்ற மாதிரி இருந்தா எனக்கு ரேடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றான். அலெக்சிஸ் தாமஸை கூப்பிட்டுட்டு அவன் கழுத்துல லெமனை பிழிஞ்சு ஒரு கிளாஸ் டக்கீலாவை குடிச்சிட்டு தாமஸ் கழுத்துல இருந்த லெமனை டேஸ்ட் பண்றான். அப்போன்னு பார்த்து கரடி பூந்தா மாதிரி கோஸ்டா வந்து தாமஸ் கிட்ட உங்க அப்பா கால் பண்றாரு, உடனே வான்னு சொல்லி கூப்பிடுறான். தாமஸ் அவங்க அப்பா கூட போன்ல பேசிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணை தள்ளிக்கிட்டு அவங்க அப்பாவோட ஆபீஸ் ரூம்குள்ள என்ட்ரி ஆறான். அவனை சமாளிச்சு முடிச்சதும் கார்டன்ல எவனோ ஒருத்தன் நெருப்பு பத்த வச்சு விளையாடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சமாளிச்சு போனை எப்படியோ வச்சிடறான். பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சப்போ எவரெட் கோஸ்டாக்கு கால் பண்றான். சரியா சிக்னல் கிடைக்கலன்னு கோஸ்டா ரோடுக்கு போறான். அப்போ எவரெட் சொல்றான், ராப் போலீஸை கூப்பிட்டுட்டான்ட்டு, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறான். தாமஸோட வீட்டு முன்னாடி இருந்த எல்லாரையும் கோஸ்டா பேக்யார்டுக்கு அனுப்புறான். அங்க அவ்வளோ பேரை நிக்க வைக்க இடம் இல்லை, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் போலீஸ் வராங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறான். கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்துடுது. அவங்க தாமஸ் கிட்டையும் கோஸ்டா கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ரூல்ஸ் படி போலீஸ் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆனா போலீஸ் வந்த சமயத்துல யாருமே இல்லை, ஒரே அமைதியா இருந்ததுனால வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போலீஸ் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோஸ்டா பேக்யார்டுக்கு போய் போடுறா அந்த பாட்டுன்னு திரும்பவும் பாட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஃபன் முன்ன இருந்த விட டபுள் ஆயிடுச்சு. டீரக் வீட்டில் இருந்து சுட்ட சாண்டா பொம்மையை எடுத்து அந்த ஆக்டர் அடித்து உடைக்கிறான். அதுக்குள்ளே இருந்து போதை மாத்திரை எல்லாம் செதறி விழுது. இப்போதான் புரிய வருது ஏன் டீரக் இவங்களை துரத்திக்கிட்டே வந்தான்னு. அந்த பொம்மைக்குள்ளே அவ்வளோ போதை மாத்திரை இருந்தது. அது எல்லாமே அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்குமே பத்தோம். தாமஸ் கிட்ட அந்த ட்ரக்கை கோஸ்டா கொடுக்குறான். அவனும் அந்த ட்ரக்ஸை சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறான். தாமஸ் போதையில் அவனையே மறந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கும் போது தான் அலெக்சிஸ் தாமஸை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறான். அவங்க 2 பேரும் ரூமில் ஒன்றா இருக்கிறத கர்பி பார்த்துடுறான். தாமஸ் கர்பியை பார்த்துட்டு அவள் போனதும் அவன் பின்னாடியே ஓடுறான். ஏன்னா தாமஸ்க்கு அவளை தான் ரொம்ப பிடிக்கும். அவள் பின்னாடியே நடு ரோடு வரைக்கும் ஓடி போய் அவகிட்ட பேசுகிறான். ஆனால் அவள் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியலை. அவன் கூட சண்டை போட்டுட்டு போயிடுறான். தாமஸ் அவன் பண்ண தப்பை நினச்சி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். கர்பி போன சோகத்தில் அவன் தனியாக அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய் அவன் தப்பு பண்ணிட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அவனோட வீட்டு மேலே ஏறி நின்று கீழே பார்க்குறான். அவனை பார்த்த கோஸ்டாவும் சேபியும் ரூஃப் மேலே ஏறி அவன்கிட்ட பேச போகிறாங்க. கோஸ்டா சொல்கிறான், நம்ம நினச்சா மாதிரியே பெரிய சாதனை பண்ணிட்டோன்னு, கொஞ்சம் கீழே பாரு, நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. என் வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய பார்ட்டியை நான் பார்த்தது கிடையாது தாமஸ், நாம் கெத்து பண்ணிட்டோன்னு சொல்கிறோம். அப்போது அந்த இடத்துக்கு நியூஸ் சேனல் ஹெலிகாப்டர் ஒன்று வருது. அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்காக ஹெலிகாப்டர்லேருந்து லைட் அடிக்கிறாங்க. தாமஸ் அந்த ரூஃப் மேலே நின்னதுனால அந்த லைட் வெளிச்சத்தில் துண்டாக தெரிகிறான். அவனை பார்த்த எல்லாருமே தாமஸ் தாமஸ்ன்னு கத்துறாங்க. அந்த க்ரௌடை ஹெலிகாப்டரால் கூட கேப்சர் பண்ண முடியல, அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே. அவன் சந்தோஷமாக மேலே இருந்து கீழே இருக்கிற ஜம்பிங் ஏர் பேக் மேலேயே குதிச்சிடுறான். அவனை அங்கே இருக்கிற எல்லாருமே தூக்கி கொண்டாடுறாங்க. அவன் வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு யாரும் அவனை கொண்டாடினது இல்லை. அந்த மூமெண்ட்டை அவன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறான். அந்த பார்ட்டியில் ஒருத்தன் ஃபுல்லாக போதையாகி அவனோட அப்பாவுக்கு சொந்தமான மெர்சிடிஸ் பென்ஸை எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல்லையே விட்டுடுறான். அந்த காரம் தண்ணியிலேயே மூழ்கிடுது. இதையெல்லாம் பார்த்த கோஸ்டா சொல்கிறான், என்னை மன்னிச்சிடு மச்சான், என்னால் இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டோன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறப்போ ரோட்டில் எவனோ ஒருத்தன் ஃப்ளேம் த்ரோயரை வச்சு அடிச்சுட்டு இருக்கான். அவங்க 3 பேரும் ரோடுக்கு வந்து யாராதுன்னு பார்க்குறாங்க. ஒருத்தன் கேஸை முதுகில் கட்டிக்கிட்டு ஃப்ளேம் த்ரோயர் மூலியமா ரோட்ல இருக்கிற மரம், காரு, வீடுன்னு எல்லாத்தையும் கொளுத்திட்டு இருக்கான். அந்த நியூஸ் சேனல் இதையுமே கவர் பண்ணுது. அவங்க அங்கே நடக்கிறது எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே வந்துடுறாங்க. அப்போதான் அவன் ஃபேஸில் இருந்த மாஸ்கை கழட்டுறான். கடைசியில் பார்த்தா அது டீரக். அவன் வீட்டிலேருந்து திருடின ட்ரக்குக்காக பழி வாங்க வந்திருக்கான். தாமஸ் அவன் பக்கத்தில் போய் என்னை மன்னிச்சிடு, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்கிறான். அதுக்கு டீராக் சொல்கிறான், என் ட்ரக்கை திருடினல, இப்போ பாரு நான் உன் இடத்த எப்படி நாசம் பண்ணுறேன்னு. அந்த இடம் ஃபுல்லாக நெருப்பு ஆள் அடிச்சிட்டு இருக்கான். அப்போது ஒரு போலீஸ் அவன் மாட்டியிருந்த கேஸ் கண்டெய்னர்லேயே சுட்டுறாரு. அந்த கண்டெய்னர் வெடிஞ்சதும் டீராக் நெருப்போட அங்கே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் கேஸ் சப்ளை மேலே விழுந்துடுறான். நெருப்பு பட்டதும் அந்த இடமே வெடிச்சு செதறுது. அத்தோட தாமஸோட வீடும் பத்திக்கிட்டு எரியுது.
ஹெலிகாப்டர் மூலியமா தாமஸோட வீட்டு மேல தண்ணியை ஊத்துறாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா தாமஸ் அவன் நாயை காப்பாத்தணும்னு அவனோட வீட்டுக்குள்ள போய் டிரால ஒளிச்சு வச்சிருந்த அவனோட நாயை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து 3 பேரும் வெளில வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்மோக் பாம்பை வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில 4 பேரும் அவங்களோட ஸ்கூல் கிரவுண்ட்ல இருக்காங்க. கோஸ்டாவும் ஜேபியும் நாங்கள் லாயரை பார்க்குறோம், எங்களை மன்னிச்சிடுன்னுட்டு அன்னைக்கு காலையில் கிளம்பி போயிடுறாங்க. கடைசியாக இருந்த டாக்ஸையும் தாமஸ் கிளம்ப சொல்லிடுறான். தாமஸோட வீடு மொத்தமாக எரிஞ்சு போயிடுச்சு. தாமஸோட அப்பா வந்து வீட்டை பார்க்குறாரு. ஒரு நைட்டு தானே உன்னை தனியாக விட்டுட்டேன், இவ்வளோ நாசம் பண்ணிட்டியேன்னு தாமஸ் கிட்ட கேட்குறாரு. இதையெல்லாம் சரி செய்ய எவ்வளோ ஆகும்னு தெரியுமா உனக்குன்னு கேட்குறாரு. உனக்காக வச்சிருந்த சேவிங்ஸ், உன்னோட காலேஜ் ஃபண்டு எல்லாமே போயிடுச்சு, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் அம்மா இன்னுமே அழுதுட்டு தான் இருக்கா, என்னால் அவளை கன்வீன்ஸே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழித்து அவகிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. தாமஸ் அவங்க அம்மா கொடுத்த வேனை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அது சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி இருக்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா அவங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நான் காலையில் வந்தால் ஈவினிங் போயிடுவேன், அவங்க கூட விளையாட முடியாது, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே கேம்பஸ் உள்ள போகும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. உன்னோடது தான் பெஸ்ட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. வெத்தா சுற்றிட்டு இருந்த தாமஸ் இந்த பார்ட்டியால் கெத்தாயிட்டான். இப்போ தாமஸ்னா யாருன்னு அந்த ஊருக்கே தெரியும். அப்போ கர்பி அவனை பார்த்துட்டு கோவமாக அங்கேருந்து போகிறான். தாமஸ் திரும்பவும் ஓடி போய் அவகிட்ட பேசுகிறான். எனக்கு தெரியும் நீ ஹர்ட் ஆகிருப்பேன்னு, ஐம் ரியலி சாரி, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா வச்சு அந்த சேவிங்ஸ் ஃபண்ட் டெபாசிட் எல்லாமே போயிடுச்சு. அது போக நான் இப்போ கடனாளி ஆயிட்டேன். என் வாழ்நாள் ஃபுல்லாக என் கடன் அடைக்கவே போராடுவோம் போல. இப்போ என்னால் இதை மட்டும்தான் சரி செய்ய முடியும். என்னோட அடுத்த பர்த்டேல உன் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ கர்பியை குக்கி போட்டு கரெக்ட் பண்ணிட்டான். இவங்க பண்ண சம்பவத்தினால ஒரு தெருவே காலி ஆயிடுச்சு. இது நம்ம லைஃப்லேயும் பொருந்தோம். நம்ம சும்மா தான் இருப்போம், ஆனால் நம்ம கூட இருக்கிறவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. அவனுங்களை நம்பி பண்ணால் இப்படி தான் நாம் நெடு தெருவில் வருவோம். இது ஒரு பாடம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.